அரசியலை விட்டு வெளியேறும் உதயநிதி ஸ்டாலின், முதல்வர் தலையில் இடியை இறக்கிய டெல்லி. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக கட்சி மற்றும் ஆட்சி நிலையில் உதயநிதியை முன்னிறுத்தும் முயற்சிகள் தலைமை மற்றும் முதலமைச்சரின் குடும்பத்தினரால் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் இம்முயற்சிகள் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாமல் தோல்வியடைந்தன. 2025 நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை நோக்கி உதயநிதியை முக்கிய பிரச்சார முகமாக கொண்டு வரவே அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இதை தொடர்ந்து அவரை மக்கள் மத்தியில் புகழ்வதற்கான புகைப்பட நிகழ்ச்சிகள் மற்றும் பிரச்சார முயற்சிகள் நடைபெற்றன. மேலும் தேசிய அளவில் உதயநிதியை தமிழகத்தின் பிரதிநிதியாக மாற்றும் நோக்கத்துடன் பல்வேறு விளம்பர திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டன. ஆனால் இவையெல்லாம் நடக்கும் போதும் உதயநிதி இன்னும் நடிகர் என்ற அடையாளத்திலேயே தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருந்தார். அரசியலுக்கு தீவிரமான பற்றுதல் இருந்தாலும் திமுகவின் எதிர்கால தலைமை சின்னமாக மாறும் வாய்ப்பை இழந்துவிட்டதாக அவரை சுற்றியவர்கள் ஏமாற்றத்துடன் கூறத் தொடங்கினர். அன்பில் மகேஷுடன் இணைந்து பணியாற்ற வேண்டிய நிலை உதயநிதிக்கு சிரமங்களை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் அவரது குடும்ப வட்டாரங்களுக்குள்ளும் சினிமாவை மட்டுமே முக்கியமாக கருதுவதுதான் அவரது விருப்பம் என்ற எண்ணம் பெருகி வருகிறது. இதுவே தற்போதைய திமுக தலைமையின் அழுத்தமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதியின் நெருக்கமான ஒத்துழைப்பாளரான ரதீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன் தற்பொழுது வரை தலைமறைவாகவே உள்ளனர். இவர்கள்தான் சினிமா துறை மற்றும் டாஸ்மாக் நிறுவனங்களை நேரடியாக கண்காணித்து வந்தனர். தற்பொழுது அமலாக்கத்துறையின் சோதனைகளை தவிர்க்கவே அவர்கள் வெளிநாடுகளில் தஞ்சம் புகுந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. உதயநிதி தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு முக்கிய பதவிகள் வழங்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வலியுறுத்தினார். ஆனால் இந்த கோரிக்கை நிராகரிக்கப்படுவதால் திமுகவுக்குள் மட்டுமல்ல குடும்பத்துக்குள்ளும் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் வெளிப்பாடாக முதலமைச்சர் கலந்து கொள்ளும் முக்கிய நிகழ்வுகளை உதயநிதி திட்டமிட்டவாறு புறக்கணித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமீபத்தில் நடைபெற்ற முதல்வருக்கான பாராட்டு விழா மற்றும் மாவட்ட செயலாளர் கூட்டங்களில் அவரின் பங்கேற்பின்மை கட்சி வட்டாரத்தில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் துணை முதலமைச்சராக இருக்கும் உதயநிதி தனது தொகுதியில் நடைபெறும் நிகழ்வுகளுக்கே நேரத்திற்கு வராதது தொடர்பாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அவர் மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய தயாரா என்ற சந்தேகம் கட்சி உள்ளேயே எழுகிறது. அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் தலைமை செயலகத்தில் பணியாற்றி வரும் சூழலில் துணை முதலமைச்சர் அலுவலகத்திற்கு வராமல் இருப்பது குறித்தும் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. முக்கிய ஆலோசனைகளை நடத்துவதற்காக மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை தனது இல்லத்திற்கு அழைக்கும் உதயநிதியின் இந்த அணுகுமுறை கட்சி மூத்த உறுப்பினர்களின் எதிர்ப்பை உருவாக்கியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் முன் திமுகவின் உட்கட்சி பதற்றம் வெடிகுண்டாக மாறும் அபாயம் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கவலை வெளியிடுகின்றனர். மேலும் ஆபரேஷன் சித்தூர் குழுவில் கனிமொழி ஒரு முக்கிய பங்காற்றுவதால் மத்திய அரசுடன் அவருக்கு நெருக்கமான தொடர்பு உருவாகி வருகிறது. இதன் விளைவாக திமுகவின் மூத்த உறுப்பினர்கள் டெல்லி தொடர்பான சில விஷயங்களில் ஸ்டாலினை விட்டு கனிமொழியிடம் தகவல் தெரிவிக்க தொடங்கியுள்ளனர். இது ஸ்டாலினுக்கு எதிர்பாராத அதிர்ச்சியாகும். ஒருபுறம் உதயநிதியின் சிக்கல்கள், மறுபுறம் கனிமொழியின் வளர்ச்சி, இரண்டின் இடையே ஸ்டாலின் சிக்கிக் கொண்டிருக்கிறார். இதன் பதிலாக தன்னை வலிமையான தலைவர் என நிரூபிக்க திமுக உறுப்பினரிடம் பார்வை மாற்றி டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார். டெல்லியிலிருந்து உதயநிதி பற்றி ஏதும் இல்லை, சட்டம் தன் பாதையை தொடரட்டும் என நிலைப்பாட்டுடன் திரும்பியதாக கூறப்படுகிறது.